ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பெலகன் சேனல். இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைன் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது சிம்பிள் இல்லைங்க, டெட் ஈஸி, தாராளமாக நம்மளே பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம எந்த குவாலிஃபைடாக இருப்போம், என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிப்போம், அதையே பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோங்களா? ரொம்ப சிம்பிள். ஆனால் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம உள்ள பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிடுவோமா, இல்லை இதனால் ரிஜெக்ட் ஆகிருமா அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லைங்க, அது எப்படிங்க மிஸ்டேக் பண்ணிடுவோம், தாராளமாக நம்மளே பண்ணிக்கலாம். இந்த ஒரு பயந்துட்டு யோசிச்சுட்டு தான் நம்ம வேறு ஏதாவது ஒரு மூலமாக நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். சில பேர் டைம் இல்லாமல் அப்ளை பண்ணாமல் வேறு ரூட்டில் அப்ளை பண்ணுவீங்க, அதுவும் ஓகே தான். இருந்தாலும் ஓவராக சொல்கிறேன், நாமளே பண்ணிக்கலாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் இன்னொரு விஷயங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது இந்த வீடியோவை ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம், அதனால் அந்த சஜஷன் சொல்கிறேங்க. ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச சஜஷன் சொல்கிறேன். இப்போ நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் கிளியராக படிங்க, நல்லா புரிஞ்சுட்டு படிங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மேக்ஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸில் ஒரு கான்செப்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்கள் புக்குங்கிற ஒரு சோர்ஸை மட்டும் ரெஃபர் பண்ணாமல் டீச்சர்ஸ் சூப்பராக சொல்லி தருவாங்க, எல்லாமே உங்களுக்கு ஓகே. இருந்தாலும் ஒரு ஸ்டெப் மேலே போகும்போது மல்டிபிள் சோர்ஸ் வச்சு ரெஃபர் பண்ணி பாருங்க. இதில் இந்த மெத்தட் மட்டும்தான் இருக்கா, வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா, வேறு எந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ண நம்ம இதெல்லாம் ஐடியா பண்ணி பண்ணோம்னா நமக்கு ஃபுல் மார்க் வருமா அப்படிங்கிற மாதிரி மல்டிபிள் சோர்ஸ் ரெஃபர் பண்ண கற்றுக்குங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, இனிமேட்டுக்கு வரக்கூடிய காலம்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். இப்போ நீங்கள் செல்ஃப் லைனாக மல்டிபிள் சோர்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஃப்யூச்சர் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் சப்போஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துட்டிங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? ஃப்யூச்சரில் உங்களை சுற்றி உள்ளவங்க மற்றவங்க சொல்லிப்பாங்க இல்லைங்களா, நான் கொஞ்சம் சிரமப்படுற மிஸ் பண்ணிட்டேன்னு, அந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்படும். இன்னும் அதோட மோசமான நிலைமைக்கு நான் தள்ளப்படுவோம். அதான் வேணாம் தான். இந்த டாபிக் என்னவோ டிஆர்பிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு தான். இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடலாமே அப்படின்ட்டு. அப்புறம் டீச்சர்ஸ், உங்கள் எல்லாத்துக்கு விசஸ். டிஆர்பி எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் வரும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மெயின் பாயிண்ட்ஸ் மெயின் எதுவோ அதுதான் கொஞ்சம் டெப்த்தாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லப்பட்டிருக்கும். மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக நாமளே பண்ணிடலாங்க, ஆப்ஷன்ஸை பார்க்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா தொடர்ந்து நம்ம டாபிக்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் ஒன்றா நாங்கள் நம்ம கூகுளில் போய்ட்டு நமக்கு தேவை டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணி பார்த்தா போச்சு. இப்போ டிஆர்பின்னு டைப் பண்ணுறேன். என்ட்ரு பண்ணோம் அப்படிங்கும்போது இந்த பேஜில் அதுக்கு ஒரு லிங்க் காட்டும். நமக்குரியது ஃபஸ்ட்டில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணோம்னா அந்த வெப்சைட்குள்ளே போகுது. இதில் நிறைய மெனு காட்டுது, ஜஸ்ட்டு நீங்களே பார்த்துக்கலாம். நமக்கு இப்போ தேவையான மெனு அப்ளை ஆன்லைன். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே அதுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அந்த படிச்சுக்கிற பாயிண்ட் எல்லாமே இப்போ அப்ளை வளர்த்துறேன். இப்போ இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கேட்டுருங்களா, இதெல்லாம் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபைனா மொபைல் நம்பர் எழுத்தும்போது நம்ம மொபைலுக்கு ஓடிபி வரும், அதை வச்சு நம்ம என்டர் பண்ணிக்கணும். இமெயில் ஐடி பொறுத்த வரைக்கும் நமக்கு வெரிஃபை பண்ணும்போது மெயில் வருங்க, ஆனால் ஸ்பேமில் வந்துடும். இப்போ இதை முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அப்ளை. இதில் சில பேசிக் டேட்டா கேட்டிருக்காங்க. இந்த டேட்டாவில் என்னென்ன அப்படின்னு பார்க்கணுன்னா, இப்போ கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணுவோம். இதுக்கப்புறமேட்டுக்கு அதில் ஹைலைட் ஆகும், அந்த இடத்துல அந்த மெனு நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன அதுக்கு அப்ளை பண்ணுறோம், போஸ்ட் கிராஜுவேட்டு, என்ன டிபார்ட்மெண்ட்டு, இந்த சாம்பிளுக்கு மேக்ஸு மற்றதெல்லாம் காட்டுது. இப்போ இங்கே நம்ம சாம்பிளுக்கு மேக்ஸ் கிளிக் பண்ணி அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு போகுது. அந்த லெஃப்ட் சைடு பாருங்களே, அந்த டார்க் ப்ளூவாக இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல அந்த பேஜில் இருக்கும். இப்போ கேட்குறது நம்மளோட டீட்டெயில் என்னென்ன அப்படின்ட்டு. இப்போ ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினைக்க வேண்டாம், வேணால் ஸ்லோவாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம், நான் பாஸ் பண்ணி பார்த்துக்கேன். இப்போ அடுத்தது வருதுங்களா, அங்கே பாருங்கள். இப்போ ஹைலைட்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் த அப்ளிகனோட டீட்டெயில்ஸை இப்போ நீங்கள் பார்த்தீங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ்ஸு அந்த மாதிரி ஒவ்வொன்றா நான் அது மேலே வைக்க அடுத்தடுத்து ஹைலைட்டே இருக்குது பாருங்கள், ஹைலைட் ஆகிட்டே இருக்குது. இப்போ அப்லோட் டாக்குமெண்ட் அந்த மாதிரி எல்லாமே. இதில் சில மெயினான விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ், பெர்மனெண்ட் அட்ரஸ், மீது எல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க. அடுத்த டிஃபரன்ஷியபிள்டா இல்லையா அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணி அக்ரி கொடுத்து நம்ம சப்மிட் கொடுத்துட வேண்டியதான். இப்போ அடுத்த ஒரு டேப் கீழே பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வருங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அதில் நம்ம மார்க் மேலே மெனுலாம் காட்டும். அதை மார்க் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் அந்த பேஜஸ்லாம் ஓப்பன் ஆகும். எஸ்எஸ்சி, ஹெச்எஸ்சி, யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, அப்புறம் பிஎட் அந்த மாதிரி எல்லாமே. அதில் ஒரு ஆப்ஷன் மட்டுமே டிஃபால்ட்டாக மார்க்கப் பண்ணப்பட்டிருக்கும். அது என்ன ஆப்ஷன் அப்படின்னா, இப்போ இதில் காட்டுறது பாருங்கள் ஒவ்வொன்றுமே. இதில் பிடிஎஃப் ஸ்டடி அப்போனா எங்கேருந்து எப்போ இருந்து எது வரைக்கும் படிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் டேட்டா தான் பாருங்கள். ஸ்க்ரோலிங் போயிட்டு தான் இருக்கலாம். உங்களுக்கு உள்ள ஒத்துவல்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பார்த்துக்குங்க, என்ன பாஸ் பண்ணிட்டு பார்த்துங்க வீடியோவை. இந்த சீனியர் டிப்ளமோ இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் டிஃபால்ட்டே மார்க் பண்ணப்பட்டிருக்கும். நம்ம மார்க் பண்ணாட்டியும் இதில் எனேபிள் இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் பார்த்து நோவா எஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. இதில் எதாவது உங்களுக்கு முன்ன பண்ணுச்சுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், பார்த்துக்குங்க. வீடியோவில் வாய்ஸ் காலாக நம்ம ஃபர்தராக க்ளியர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. அடுத்தது இந்த இப்போ டேட்டாலாம் ஃபில் பண்ணுறாங்களா, ஃபில் பண்ணுறதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த மெனு வரும். அதெல்லாம் ஈஸியாக தான். இந்த டாக்குமெண்ட் அப்ளை பண்ணுற விஷயங்க, இது எந்தளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டும். டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணுறோம். சைஸ் உள்ள முன்ன பண்ணுச்சுன்னா அடோப் ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு சேவஸ் கொடுக்கும்போது பிடிஎஃப் ஃபார்மேட்டாக நம்ம வச்சு சேவஸ் கொடுக்கும்போது அதிலே காட்டும் சைஸ் எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இவங்க கேட்கக்கூடிய டேட்டா படி கிளிக் பண்ணிவிட்டு அதை நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிவிட்டு அக்ரி கொடுக்குறதாங்க.
இதில் ஒரு விஷயம் சொல்லணுங்க, கேரக்டர் சர்டிஃபிகேட்டு இது நிறையா கூகுளில் ஃபார்மேட் இருக்குது. இதில் எனக்கு இந்த ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஒவ்வொன்றும் பாருங்கள். இதில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, பிலோ அப்படிங்கிற மாதிரி வேர்டு வரும். இந்த இடத்துல அட்ரஸ் அப்படிங்கிறது நம்மளோட அட்ரஸ், அந்த பிலோ அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். அது நம்மளோட அட்ரஸ் தான் பண்ணணும். கெஸ்ட் சர்வீஸ் மூலமாக சைன் வாங்கி சீலிச்சுக்க வேண்டியதான். இந்த ஃபார்மேட் ரொம்ப ஈஸி தாங்க. கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட் அடிச்சினாவே இந்த மாதிரி வரும். அதை நீங்கள் டேட்டா டவுன் பண்ணிக்கலாம். இல்லை இதுலேருந்து என்ன பண்ணாலும் நான் உங்களுக்கு லிங்க் மூலமாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ரொம்ப சிம்பிளுங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்க, கெஸ்ட் சர்வீஸ் சைன் வாங்கிட்டீங்க. அது என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் மொபைலில் ஆப் இருக்குது, கிளியர் ஸ்கேனர் அப்படின்ட்டு நிறைய ஆப் இருக்குது. கிளியர் ஸ்கேனர் ஆப்பை யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா வந்துடும். பிடிஎஃப் ஃபார்மேட்டாக நீங்கள் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணும்போது சைஸு கொஞ்சம் முன்ன பண்ணுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடோப் ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டு போயிட்டு சேவஸ் பிடிஎஃப்ல கொடுத்துட்டு சைஸை குறைச்சிக்கலாங்க. எந்த சைஸ் வேணுமோ அதை வச்சு நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. எல்லாம் நீங்கள் முடிச்சிட்டீங்க, அக்ரி கொடுத்துட்டீங்க, இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து இப்படி ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். ரெண்டுமே ஓகே கொடுத்துட்டு 2-3 டைம் அக்ரி கொடுக்குற மாதிரி வருங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு பேமெண்ட் பேஜுங்க. பேமெண்ட் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, எப்படி பே பண்ணணும் அப்படின்ட்டு ஆன்லைன் மூலமாக. அதை பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வியூ அப்ளிகேஷனுங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம ஒழுங்காக செஞ்சுருக்கோமா இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் அலர்ட்டாக பண்ணுங்க. ஏன்னா மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அதை அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இப்போ வியூ பண்ணி பார்த்துட்டீங்க இல்லைங்களா, உங்களுக்கு ஓகே அப்படிங்கும் போதுங்க நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை சேவஸ் போய் பிடிஎஃபாகவும் சாஃப்ட் காப்பியும் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிட்டோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கும். இது மாதிரி விஷயம்லாம் இன்னும் நம்ம சேனலில் பண்ண இருக்குங்க. கொஞ்சம் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது டவுட்டு இல்லை நீங்கள் கிளியர் பண்ணால் இன்ஸ்டாகிராமுக்கு ஐடி வாங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். வாய்ஸ் காலோ வீடியோ காலோ கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.